பண மோசடி வழக்கில் கைதான தனியார் பள்ளிகள் சங்க தலைவர் அரசகுமார் மீது குண்டர் சட்டமானது பாய்ந்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்கிக்கலாம். ராகவேந்தர், விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கம் என்ற பெயரில் பதிவு செய்யப்படாத அமைப்பை நடத்தி வந்தவர் அரசகுமார். இவர் திமுகவின் செய்தி தொடர்பு குழு துணைத் தலைவராகவும் பதவி வகித்து வந்தவர். தனியார் பள்ளிகளுக்கு நிரந்தர அங்கீகாரம், பள்ளித்தரம் உயர்வு, டிடிசிபி, சிடிஎம்ஏ அனுமதிகள் உள்ளிட்ட பல்வேறு சட்டப்பூர்வ அனுமதிகளை பெற்றுத் தருவதாக கூறி தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தனியார் பள்ளி நிர்வாகிகளிடமிருந்து 30 லட்சம் ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய், மொத்தமாக 100 கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி செய்ததாக புகார்கள் எழுந்தன. மேலும் பணம் கொடுத்து ஏமாந்த பாதிக்கப்பட்ட தனியார் பள்ளி நிர்வாகிகள் இது குறித்து சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் அளித்தனர். சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் இது தொடர்பாக அரசகுமார் என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கின்றனர். தற்போது வரை 59 பள்ளிகள் புகார் அளித்திருப்பதாகவும் போலீசார் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். கிட்டத்தட்ட அரசகுமாரின் வங்கி கணக்குகளையும் தற்போது முடக்கி இருப்பதாகவும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பாக மேலும் ஒருவரை போலீசார் தேடி வருவதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். இந்த நிலையில் அரசகுமார் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்திருப்பதாக சென்னை காவல்துறை தரப்பில் உத்தரவிட்டிருக்கிறார். இது தொடர்பான ஆணையையும் இங்க சிறையில் இருக்கக்கூடிய அரசகுமாரும் அளித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமாக கிட்டத்தட்ட இவர் ஜாமீன் பெறவோ அல்லது வெளியே வராத ஒரு சூழல் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த ஒருவேளை ஜாமீன் வாங்க வேண்டும் என்றால் இந்த குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் இயங்கக்கூடிய அந்த நீதிமன்றத்தில் அவர் அணுக வேண்டும். இது அதன் அனுமதியை பெறுவதற்கே நீண்ட நாள் ஆகும். கண்டிப்பாக ஒரு 100 நாட்களுக்கு மேலாக ஆகும். தற்போது இதன் தொடர்பாக அவர் அடைத்திருப்பது, குண்டர் சட்டத்தின் கீழ் அடைத்திருப்பது மேலும் சிலரை இது சிக்க வைப்பதற்காக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. பண மோசடி வழக்கில் கைதான தனியார் பள்ளிகள் சங்க தலைவர் அரசகுமார் மீது குண்டர் சட்டமானது பாய்ந்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்கிக்கலாம். ராகவேந்தர், விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கம் என்ற பெயரில் பதிவு செய்யப்படாத அமைப்பை நடத்தி வந்தவர் அரசகுமார். இவர் திமுகவின் செய்தி தொடர்பு குழு துணைத் தலைவராகவும் பதவி வகித்து வந்தவர். தனியார் பள்ளிகளுக்கு நிரந்தர அங்கீகாரம், பள்ளித்தரம் உயர்வு, டிடிசிபி, சிடிஎம்ஏ அனுமதிகள் உள்ளிட்ட பல்வேறு சட்டப்பூர்வ அனுமதிகளை பெற்றுத் தருவதாக கூறி தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தனியார் பள்ளி நிர்வாகிகளிடமிருந்து 30 லட்சம் ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய், மொத்தமாக 100 கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி செய்ததாக புகார்கள் எழுந்தன. மேலும் பணம் கொடுத்து ஏமாந்த பாதிக்கப்பட்ட தனியார் பள்ளி நிர்வாகிகள் இது குறித்து சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் அளித்தனர். சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் இது தொடர்பாக அரசகுமார் என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கின்றனர். தற்போது வரை 59 பள்ளிகள் புகார் அளித்திருப்பதாகவும் போலீசார் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். கிட்டத்தட்ட அரசகுமாரின் வங்கி கணக்குகளையும் தற்போது முடக்கி இருப்பதாகவும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பாக மேலும் ஒருவரை போலீசார் தேடி வருவதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். இந்த நிலையில் அரசகுமார் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்திருப்பதாக சென்னை காவல்துறை தரப்பில் உத்தரவிட்டிருக்கிறார். இது தொடர்பான ஆணையையும் இங்க சிறையில் இருக்கக்கூடிய அரசகுமாரும் அளித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமாக கிட்டத்தட்ட இவர் ஜாமீன் பெறவோ அல்லது வெளியே வராத ஒரு சூழல் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த ஒருவேளை ஜாமீன் வாங்க வேண்டும் என்றால் இந்த குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் இயங்கக்கூடிய அந்த நீதிமன்றத்தில் அவர் அணுக வேண்டும். இது அதன் அனுமதியை பெறுவதற்கே நீண்ட நாள் ஆகும். கண்டிப்பாக ஒரு 100 நாட்களுக்கு மேலாக ஆகும். தற்போது இதன் தொடர்பாக அவர் அடைத்திருப்பது, குண்டர் சட்டத்தின் கீழ் அடைத்திருப்பது மேலும் சிலரை இது சிக்க வைப்பதற்காக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராகவேந்தர்.